அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் செய்யுள் எண் 22 இருக்கிறோம். 3ஆம் கருத்தினை இன்று நாம் பார்க்கிறோம். பற்று என்னும் பாசத்தளையும் பல வழியும் பற்று அறாது ஓடும் அவாத்தேரும் தெற்றென பொய்த்து உரை என்னும் பகை இருளும் இம்மூன்றும் வித்து அறவீடும் பிறப்பு. திரிகடுகம் 22. இன்று தெற்றென பொய்த்து உரை என்னும் பகை இருளும். தெளிவாக பிறரிடம் பொய் பேசுகின்ற அந்த ஒரு தன்மை இருக்கிறது பாருங்கள். அது பொய் என்று கூட தெரியாது. அந்த அளவுக்கு மிக தெளிவான நேர்த்தியான தன்மையில் சொல்லுகின்ற அந்த பகை இருள் என்கின்ற அந்த பொய், அதுவும் தடை, வீடு பேறு அடைவதற்கான ஒரு பெரிய தடை. இறைவன் அன்பாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போன்றுதான் அவர் உண்மை, காட் இஸ் லவ் என்று சொல்வது போன்று ட்ரூத் இஸ் காட், காட் இஸ் ட்ரூத் என்கின்ற செய்தியும் இருக்கிறது. இந்த வகையில்தான் அறிவு, அதுவும் இறைவன் தான். அறிவு என்பதே என்ன? நன்மை சார்ந்ததுதான் அறிவு. சென்றவிடத்தால் செலவிடா தீதொரியின் நன்றின்பால் உய்ப்பது அறிவு. நன்மை சார்ந்துதான் அறிவு. நன்மை சார்ந்தவர் தான் கடவுள். இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார். இதுதான் இறைத்தன்மை. அந்த சாயல் தான் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாந்தர்கள் நன்மைத்தன்மை சொல்ற, நன்மைக்கு எதிரானது பொய். அந்த பொய்த்தன்மை என்பது சிறை, அது வீடு பேறு அடைவதற்கு தடை என்கின்ற வகையில் இந்த பொய்த்தன்மை விடப்பட வேண்டும். உண்மை, இது தொடர்பாக பிலாத்து போன்றவர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். உண்மையா? அது என்ன? ஆனால் இயேசு போன்ற மாமனிதர்கள் கண்டிப்பாக உண்மைக்காகத்தான் நான் பிறந்தேன், இதுதான் என்னுடைய பணி என்பதை அவர்கள் சொல்வார்கள். வாய்மையே வெல்லும் என்பதுதான் காந்தியினுடைய அந்த ஒரு அடித்தளத்திலிருந்து உருவான ஒரு செய்தி. ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்து காந்தி அந்த உண்மைத்தன்மைக்குள் நுழைகிறார். ஆக இப்படி உண்மையில் நுழைந்தவர்கள், அதான் கத்தோலிக்க வழிபாட்டிலே ஒரு பாடல் பாடுவாங்க. உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. அறத்தின் பாதை, விடுதலையின் பாதை, இறையாட்சி பாதை, இந்த பாதையில் நடக்கிறவர்கள் உண்மையானவர்கள். ஆனால் அந்த உண்மையானவர்கள் உயிரை கொடுப்பதற்கும் கூட இங்கு முன்வந்தாக வேண்டும். எனவேதான் சேக்வேரா போன்ற போராளிகள் சொல்வார்கள், நீ ஒரு போராளியாக இருக்க விரும்பினால் குறைந்தது உன் உயிரையாவது கொடு. நீ ஒரு உண்மையானனாக இருக்க விரும்பினால், நீ ஒரு இறையாட்சியின் கருவியாக இருக்க விரும்பினால் கண்டிப்பாக உயிரை கொடுக்க வேண்டும். அதான் மறைச்சான்றுகள், மறைசாட்சிகள், ஈகிகள், இவர்கள் எல்லாருமே தங்கள் உயிரை கொடுத்திருக்கிறார்கள். வள்ளுவர் சொல்வார், எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. பொய்யா தன்மை. நான் கடவுளை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய உடன்பிறப்புகள் மீது அங்கு பகை பாராட்டுகின்ற ஒருவர், அவர் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்வது பொய். அந்த பிறர் என்பது மாந்தர் மட்டுமல்ல, இயற்கையும் தான். இயற்கை நான் கொன்றொழிப்பேன், சிதைப்பேன், வதைப்பேன், பொருட்படுத்த மாட்டேன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு நான் கடவுளை நம்புகிறேன், கடவுளை அன்பு செய்கிறேன் என்றால் அது பொய்யர். இந்த பொய்த்தன்மையிலிருந்து நாம் கடந்து வர வேண்டியிருக்கிறது. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் பகை. பகை பகை அருமையான ஒரு தமிழ் சொல். ஆனால் அது அருமையான ஒரு அறம் அல்ல. இங்கு எவரையும் பகை பாராட்டி கொண்டே இருக்கக்கூடாது. இருக்கிற பகைகளெல்லாம் நட்பாக வேண்டும். அதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும். பகை, அதற்கு வேறு வகையில் தமிழ் சொல் வேறு என்ன? அதான் அந்த எதிரித்தன்மை இருக்கிறது. இந்தியில் துஷ்மந்த் என்று சொல்லுவாங்க. துஷ்மந்த் அப்படின்னா எதிரி, பகை. விரோதி, துரோகி இவையெல்லாம் சமஸ்கிருதம் தான், தமிழ் அல்ல. விரோதி தமிழ் அல்ல. துரோகி, துரோகிக்கு இரண்டகி என்று சொல்வார்கள் தமிழில். அங்கொன்று இங்கொன்று என்கின்ற அந்த தன்மை இரண்டகி. எனிமி என்பது ஆங்கிலம். ஆக இந்த எனிமி, துரோகி, விரோதி, துஷ்மந்த் இவற்றையெல்லாம் தவிர்த்துவிட்டு பகைவர், பகை என்கிற இத்தகைய சொற்களை நாம் பயன்படுத்துவோம். அத்தகைய பகைத்தன்மையில் இருக்கிறவர்களெல்லாம் நட்புக்குள் கொண்டு வருவோம். அந்த வகையில் வீடு பேர் அடைவதற்கு பிறரும், அவருள் அந்த பகைஞராக இருக்கக்கூடிய அவர்களும் தகுதி உள்ளவர்களாக மாறுவதற்கு நாமும் கருவிகளாக திகழ்வோம். திரிகடுகம் அழைப்பு விடுக்கிறது.
கடவுளுக்கு திருவள்ளமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.